கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களை, இன்று ஜனவரி 17 சனிக்கிழமை. இன்று நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் ஆண்டவருடைய ஒத்தாசையின்படி நாங்கள் செய்து வருகின்றோம். நானும் சகோதரனும் கூட உங்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் ஊக்கமாக ஜெபித்து வருகின்றோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த அருமையான ஒரு வசனம் எல்லா திருமண வீட்டிலும் சரி, எந்த ஒரு மங்களகரமான வைபவத்திலும் சொல்லப்படுகின்ற வாக்கு தத்தம், ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த வசனத்தை சொல்லாத தேவ பிள்ளைகள் கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, போதகர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்கு தத்தம். கர்த்தர் எங்கிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாராம்? சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராம். சீயோன் என்றால் என்ன? கர்த்தர் விரும்பி தங்கி வாசம் பண்ணுகின்ற மகிமை நிறைந்த இடம்தான் சீயோன் என்ற ஒரு வாசஸ்தலம். அப்படிப்பட்ட உன்னதமான இடத்துல இருந்து கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதமானது சிறப்பானது ஒன்றாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கடந்து வருகிறது? இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனும் சரி, பயப்படுவதோடு மாத்திரமல்ல, அவருடைய வழிகளில் நடக்கிறவன், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். அதனோடு கூட நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் ஒன்னே ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ, அவருடைய வழிகளில் நடக்க. ஒருவேளை கர்த்தருக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாலே பயம் இருக்குது, உள்ளத்தில் பயபக்தி இருக்குது. ஆனால் அந்த பயம் மட்டும் போதாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கூட ஒரு சில நேரம் தங்கள் இஷ்டப்படி வாழ்வாங்க, தங்கள் விரும்புகிறதை செய்வாங்க. ஆனால் பயப்பட மட்டும் செய்வாங்க. ஆண்டவர்னா பயம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. வேதத்தில் அருமையான ஒரு வசனம் சங்கீதம் 65:11 வசனம். வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. இதை எல்லாரும் தவறாக சில நேரம் எடுத்துக்கொள்வாங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய போகிறது என்று. ஆனால் நல்லா வாசிங்கன்னா, உமது பாதைகள் அப்படின்னா கர்த்தருடைய பாதைகள், கர்த்தருடைய வழிகளில் நெய்யாய் பொழிகின்றது. அதே போல இங்கு பாருங்களேன், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம அவருடைய வழியில் நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். கர்த்தருடைய வழிகளில், அவருடைய வழி வித்தியாசமானது. கர்த்தர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காண்பிக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போது அவருடைய வழிகள், அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அதில் நம்ம நடக்க வேண்டும். ஒரு காரியம், அதில் நம்முடைய இஷ்டம் ஒன்று இருக்கும், அதாவது நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழி ஒன்று இருக்கும். அவருடைய வழி சில நேரத்தில் நமக்கு கசப்பானதாக இருக்கும். நம்முடைய விருப்பத்தை செய்ய தான் எல்லாருமே ஆசைப்படுவோம், அதைத்தான் நிறைவேற்ற விரும்புவோம். ஆனால் அதை தவிர்த்து நம்ம விரும்புகிற நம்முடைய இஷ்டமானதை விட்டு தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு வைத்திருக்கின்றார். அது சில நேரம் கசப்பாக இருக்கலாம், அதை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கலாம், அது மற்றவர்களுக்கு புரியாததாக இருக்கலாம். நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது மற்றவர்கள் அதை புரியாத புதிராக கூட பார்க்கலாம். ஆனாலும் கூட மனுஷர்களுக்கு பிரியமாய் அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் தருகிற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த சங்கீதம் 128 அருமையான ஆசீர்வாதங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களை
கனி தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி, இதோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுல அழகான ஒரு வாக்குத்தத்தம் தான், கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பாருங்களேன், ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எருசலேமையும் கூட அழகா இணைத்து வைத்திருக்கின்றார். இப்போ நம்ம நன்றாய் வாழும் பொழுது நம்ம எருசலேமின் வாழ்வையும் காண முடியும். எருசலேம் என்றால் எப்பொழுதும் யுத்தம் நிறைந்திருக்கிற இடம். ஆனால் ஆண்டவர் அதையும் ஒரு சமாதானத்தையும் காண்பாய் என்று மறைவாக சொல்லப்படுகின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி கர்த்தாவே, நீ சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கின்றீர். இதோ நீர் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கு பயப்படுகின்ற உடைய வழிகளில் நடக்கின்ற யாராக இருந்தாலும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, பாக்கியமும் நன்மையும் அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்றும் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்றெல்லாம் எழுதியிருக்கிறதே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.